ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பென்சி ரெசிபி இன்னைக்கு பென்சி ரெசிபி ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஒரு ஸ்டஃபிங் சப்பாத்தி தான். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஹைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலிஃப்ளவர், ஒரு ப்ரோக்கோலி ரெண்டையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டையுமே கிரேட் பண்ணிட்டேன், துருவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் சுடு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டுட்டு, இன்னும் அதில் கொஞ்சம் பூச்சிகள் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மெத்தட் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி ஒரு பக்கம் வைக்கணும். ஸோ தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம், அது லைட்டாக அந்த பொங்கி வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம இது பண்ணிவிட்டு அதை எடுத்து கிளியர் பண்ணி சைடில் வச்சுட்டு, அடுத்தது சப்பாத்தி மாவு எப்பவும் போல் கோதுமை மாவு, கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன், சால்ட்டு, தண்ணி போட்டு மாவு பிசைஞ்சிட வேண்டியதான். பிசைஞ்சு இதை ஒரு சைடில் வச்சுட்டு, இதில் மெஷர்மெண்ட்லாம் கேட்காதீங்க, நார்மலாக நம்ம வீட்டுக்கு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். ஸோ சப்பாத்தி மாவு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு சைடில் வச்சுட்டு, அடுத்தது ஒரு பேன் வச்சு அதில் கஸ்தூரி மேய்ச்சி கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சி ஆகும். அதுக்கப்புறம் அதை சைடில் எடுத்து வச்சுட்டு, அந்த பேன்லேயே நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு 2 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி சைடில் எடுத்து வச்சுக்கணும். சைடில் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த பல்லை அந்த எண்ணெயில் லைட்டாக கோல்டன் கலர் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆக்சுவலி நான் இதில் 2 காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் சொல்லப்போனால். ஏன்னா ஒரு காலிஃப்ளவருமே நல்ல பெருசு தான். ஸோ 2 காலிஃப்ளவர் தான் மொத்தமே, அதில் ஒரு 6 சப்பாத்தி தான் வரும். ஏன்னா ஸ்டஃபிங் நிறைய வைப்பேன், நான் கொஞ்சமாக வைக்க மாட்டேன், நிறைய வைப்பேன். ஸோ கார்லிக் நல்லா கோல்டன் கலர் ஆனப்புறம் சில்லி தூள், அதுக்கப்புறம் நம்ம இந்த காலிஃப்ளவர் அண்டு ப்ரோக்கோலி ரெண்டையும் ஒன்றா இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக சால்ட்டு, அந்த கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிறோங்க. இவ்வளோ தான் ஸ்டஃபிங், உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இவ்வளோ தான். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் சில்லி தூள். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். சால்ட்டையும் போட்டு இறக்கி சைடில் வச்சுட்டு, அடுத்தது மாவு திரட்டி, இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். சில பேருக்கு சப்பாத்தி சூப்பராக திரட்டிடுவாங்க, சில பேருக்கு ஸ்டஃபிங் வச்சப்பறம் பிச்சுக்கிட்டு வரும். ஸோ நான் அதில் திரட்டுறது மாவு எப்படி உள்ள ஸ்டஃபிங் வச்சு திரட்டுறது நான் இதில் கிளியராக காமிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். இதை சைடில் ஆறட்டோன்னு, அது கூல் ஆறுது அந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பக்கம் மாவு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் கரெக்டாக 2 பேருக்குமே ஆளுக்கு 2 வச்சாலே போதும். இது நார்மலாக ஃபுல்கான நம்மளுக்கு அதில் ஒரு 6 ஃபுல்கா வரும். ஸோ அதை நான் 2ஆக டிவைட் பண்ணிட்டேன். 6 எனக்கு 2, ஒரு சப்பாத்தினா 3, அப்படி அந்த கணக்கில் அந்த அளவுக்கு பெருசாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு, அதில் நல்லா நம்ம கைக்கு ஒரு கைப்பிடி உள்ளே வைக்கணும் ஸ்டஃபிங். அப்படி வைக்கும்போது தான் அந்த ஸ்டஃபிங் சப்பாத்தி அந்த டேஸ்ட் இது இருக்கும். இதுக்கு சைடிஷாக நம்ம என்ன கொடுக்கலாம், ரைத்தா கொடுக்கலாம். சில பேருக்கு ரைத்தா பிடிக்காது, நான் ப்ளேன் தயிர் தான் கொடுத்துருக்கேன். தவாவில் போட்டுட்டு நம்ம 2 சைடும் திருப்பி விட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டு, அந்த மேலே சாஃப்டாகிறதுக்காக மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 பக்கம் இது பண்ணிவிட்டு, சப்பாத்தி இது பண்ணுறது ஒன்று இருக்கும். அந்த நம்ம அதிரசத்துக்கெலாம் எண்ணெய் இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதை வச்சு எல்லா பக்கமும் நல்லா ரொம்ப அழுத்தக்கூடாது. அழுத்தினா அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதை அழுத்தாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே அந்த ஸ்டஃபிங் ஆல்ரெடி வெந்திருக்கு. பட் நம்மளுக்கு 2 பக்கம் அந்த மாவு வேகிறதுக்கு தான் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த 2 பக்கம் சப்பாத்தி கோல்டன் கலர். அதுக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக நெருப்பை வச்சு தீயை வச்சு அந்த மாதிரிலாம் ஆக்காமல், ஸோ நான் பண்ண மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் சப்பாத்தி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டப்பா கண்டிப்பாக காலியாக தான் வரும். அது எங்கள் வீட்டில் 7 நாளும் சப்பாத்தினா ஓகேன்னு சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி சப்பாத்தி பிரியர்கள். ஸோ அதனால் இது மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பசங்க இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவரை சாலட்லேயோ சூப்லேயோ அந்த மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா, இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எல்லா காய்கறியும் போட்டு பண்ணியிருக்கேன். பட் இது 2 ப்ரோக்கோலியும் காலிஃப்ளவரையும் ஒன்றா போட்டு பண்ணோமேன்னு சொல்லிட்டு பண்ணது தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.